வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. யார் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறான்? ஏய் யார் நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்? ஏய் காது கேட்குதா இல்லையா? யார் நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்டேன். காதெல்லாம் நல்லாவே எனக்கு கேட்கும். என் பேர் ஜான்சி, 3rd இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 3rd இயர் ஜாயின் பண்ணியிருக்கியா? ஆமாம். சரி இருந்துட்டு போ. அதையே வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்க வந்தியா? என்ன விஷயம்? நானும் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண நாள்லேருந்து சரவணன் எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்கள் புராணம் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட்? ஸோ அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டல கிளம்பு. என்ன இவ்வளோ அசால்ட்டாக கிளம்புன்றீங்க? ஏன் என்னை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, ஏன் என்னை பார்க்க வந்தா அப்படின்லாம் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு. எதுக்கு இப்போ வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான்? இந்த பொண்ணுக்கிட்டே பேச மாட்டீங்களாமே, எந்த பொண்ணும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டீங்களாமே, காதல்னாலே பிடிக்காதாமே, அதையும் கேள்விப்பட்டேன். ஏய் தேவையில்லாத டாபிக் பேசிகிட்டு இருக்க, கிளம்புன்னு சொன்னேன். இது வரைக்கும் நான் பார்த்த பசங்க எல்லாமே என்கிட்ட பேசணும், என்கிட்ட பழகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேனே, ஃபர்ஸ்ட் டைம் நான் முத ஒரு பையன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதுவும் நானாக ஆசைப்பட்றேன். அந்த பையன் யாருன்னு கேட்க மாட்டிங்களா? யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கேட்கலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லை. அந்த பையன் நீங்கள் தான். ஜஸ்ட் இப்போ ஒரு 1 ஹவராக தான், ஜஸ்ட் 1 ஹவராக தான் உன்னை பார்த்துட்ருக்கேன். அந்த 1 ஹவர்லேயே நீ பேசின விதம், உன் ஃப்ரெண்டுக்கெலாம் கொடுத்த அட்வைஸு, உன்னோட ஆக்டிவிட்டீஸு, உன்னோட ஸ்டைலு எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஐ திங்க் யூ திங்க் ஐ லவ் சரவணன் நினைக்கிறேன். ஓ அப்படி? இதை கேட்டு நீ ஷாக் தானே ஆகணும். ரியாக்டே பண்ணாமல் இருக்கேன். என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏய் எத்தனை பேர் என்கிட்ட பேச முடியாதா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட முடியாதான்னு க்யூவில் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஆள் நான் வந்து உன்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உன்னை லவ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றேன். நீ அசால்ட்டாக பதில் சொல்கிற. எல்லார் கண்ணுக்கும் எல்லா பொருளும் ஒரே மாதிரி தெரியறது இல்லைல்லம்மா. என் கண்ணுக்கு அப்படி ஒன்றை பார்த்தா தெரியல, உன் கண்ணுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. எதுவும் பண்ண முடியாதா? திருப்பி நீ என்ன லவ் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். எப்படி ரிட்டன் ஆன்சரை நீயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டியோ? முடிவெடுக்கிற டிசிஷன் கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வர, அப்படிதானே? ஏய் இந்த ஜான்சிக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சி தானே இருக்கணும். ஏய் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா நீ? உனக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கணும் அப்படி. ஏய் இந்த ஜான்சியை பற்றி தெரியாமல் பேசுகிறேன். இந்த ஜான்சியோட வேல்யூ உனக்கு புரியல. நானும் மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறேன். மரியாதையை ஒழுங்காக காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிடு. ஜூனியர் ஆச்சுன்னு பார்க்குறேன், அதுவும் ஒரு பொண்ணு ஆச்சுன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, என் பேசின பேச்சுக்கு இந்நேரம் அவ்வளோதான். உன்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். என்ன பண்ணணும் நீ எதிர்பார்க்குற? எப்பயுமே எல்லா கேள்வியும் கேட்டுட்டு ஆன்சரை நீ தானே சொல்கிற. அதே மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லு, வேணா சிறப்பாக பண்ணிடுவோம். என்ன நீ லவ் பண்ணணும்? ஒரு நிமிஷம். டேய் மச்சான், என்னடா? கிளம்பலாம் வா. இதோ வந்துட்டேன். யாரா இது? 3rd இயர் பொண்ணா? வா கிளம்பலாமா? எவ்வளோ நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் ஊருக்கு கிளம்புறதுக்கு. இவ்வளோ லேட் ஆக்குவியா? டேய் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, கிளம்பலாம் வா. ஏய் ஓவரா போயிட்டு இருக்க சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி அவனை கூப்பிடுறேன், என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி கிளம்பலாமான்னு கேட்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டேய் என்னடா நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை, அவள் என்ன லவ் பண்ணுறாளாம். உன்னையா? உனக்கே சிரிப்பு வருதுல மச்சான், எனக்கு சிரிப்பு தான் வருது. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டா. அவள் லவ் பண்ணுறாளாம், அதுக்கு நானும் லவ் பண்ணி ஆகணுமா? நீயாச்சும் சொல்லி புரிய வைக்கிறியா? ஏய் என்ன 2 பேரும் காமெடியா பண்றீங்க? சிஸ்டர் நீங்கள் யார் என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் ஏதோ காமெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அம்மா நீங்கள் யார்? நான் இது வரைக்கும் காலேஜில் பார்த்ததே இல்லையே. எனக்குலாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன், லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் நடுவில் வந்து எந்த பேச்சும் பேச தேவையில்ல. ஏய் மரியாதை கேட்டுரும் சொல்லிட்டேன். அப்போ நான் ஏதாவது பேசுனா அவ்வளோதான். பின்ன ஒரு பர்சனல் விஷயம் பேசிட்டு இருக்கோம், அதில் வந்து தலையிட்டு அவன் பேசுகிறான், நீ நான் தானே பேசுகிறோம். அவன் எதுக்கு நடுவில் பேசணும்? அவன் தான் பேசுவான். ஏன்? மரியாதையை இடத்துலேருந்து கிளம்பு சொல்லிட்டேன், வாங்கி கட்டிக்காத. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் முடிவு சொல்லு. டேய் இவளுக்கு புரியுற மாதிரியே தெரியல, யாருனே தெரியல. இன்னைக்கு தான்டா பார்த்துருக்கேன், அவளும் என்ன இன்னைக்கு தான் பார்த்துருக்கா. ஆனால் வந்து லவ் பண்ணுறாலாம், நானும் லவ் பண்ணுமா? என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல, பைத்தியக்காரியாடாவ. அதான் எனக்கும் புரியல. ஏமா உன் பேர் என்ன? ஏய் நீ குறுக்கோல பேசாதன்னு சொன்னேன். நானும் பொறுமையாக பேசலான்னு பார்க்குறேன், நீ விட மாட்ட போல. நான் பேசாமல் அவன் பேச மாட்டான். முடிஞ்சா நீ ட்ரை பண்ணு. வாய்ஸே முடிஞ்சாலும் அவன்கிட்ட மட்டும் நீ பேசவே முடியாது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையா? கிளம்பி போய்கிட்டே இரு.
ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. பொண்ணா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணா நீங்க இன்சல்ட் பண்ணுவீங்க அப்படிதானே? ஏய் நிறுத்துன உடனே பொண்ணுங்கள்லாம் எடுத்துறாத. பொண்ணுங்களுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. நீ பேசுற பேச்சு ஒரு பொண்ணு பேசுற மாதிரியா இருக்கு. ஹை குலோப் ஜாமுன். ஏன் பக்கி வாயை மூடு. பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? முதல்ல யாரா அந்த புள்ள? இந்த புள்ள தேர்ட் இயர்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்குடா. காலேஜே இவ பின்னாடி தான் சுத்தி வருது. இவகிட்ட பேசிட மாட்டோமான்னு. அதுல நானும் ஒருத்தன். நாய கிரேட் இன்சல்ட் மீ. ஏய் உண்மை இல்லடா. அந்த புள்ளைய பாக்குற எல்லாரும் காலேஜ்ல லுங்கி கட்டிட்டு தான்டா திரியிறானுங்க. லுங்கி கட்டிட்டு திரியிறானுங்களா? ஏன்? அட நம்ம தனுஷ் சார் பாட்டு. வெள்ளாதி வச்சு தான் வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா. இப்போ உன்னை நாங்க 2 பேரும் வெளுத்துருவோம். கம்முன்னு பஞ்சாயத்து என்னன்னு தெரியாம இப்ப நீ பகோடா சுட்டுட்டு இருக்க. ஏன்டா பசங்களா போய் பேசினாலும் இந்த பிள்ளை யார்ட்டையும் பேசாது. இது வந்து என்னடா உங்கள்கிட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கு. அதை கேளு முதல்ல. அந்த பிள்ளை சரவணன் லவ் பண்ணுதான். ஓ மை காட். என்ன சோகமாயிட்ட? வினோதினிக்கு மெசேஜ் பண்ணவா? டேய் கம்முன்னுடா. இருக்கிறதையும் வீணாக்கிடாத. அப்போ மூடிட்டு கம்மன்னு நிலை. இவளுக்கு எவ்வளோ தைரியம் பாத்தியாடா? காலேஜில் ஆளே கிடைக்கணும்னா இவனை தேடி பிடிச்சா? அட பாவி மகள. கடைசி வரைக்கும் கை கூடாத காதலாச்சே. அதைத்தான் நானும் சொல்கிறேன். கேட்க மாட்டேன் அந்த புள்ள. ஏய் இப்போ என்ன பதில் சொல்றேன்? எதுக்குடா எந்த பதில் சொல்லணும்னு கேட்குது. அது ப்ரப்போஸ் பண்ணிடுச்சான். திருப்பி இவனை ப்ரப்போஸ் பண்ண சொல்லுது. மச்சா மச்சா இதுக்கு நம்ம பதில் சொல்லுவோன்னு நான் பதில் சொல்ல போயே மொக்க வாங்கிட்டு நிற்கிறேன். நீ வேறையா? இருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். சொல்லி தோலை கேட்குதான்னு பார்க்கும். எஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்கு நான் பதில் சொல்லலாமா? ஏய் இப்பதான் ஒருத்தனை சொன்னேன். அடங்க மாட்டீங்களா நீங்களா? ஒரு பர்சனல் விஷயம் பேசிட்டு இருக்கோம். கூட நிக்கிறீங்க. அறிவு கிடையாதா? மேடம் பர்சனல் பேசுறதுக்கு இடம் பொருள் ஏவல் அதையும் தாண்டி யாருக்கிட்ட பேசுறோன்றது முக்கியம் மேடம். அங்க உட்காந்துருக்கானே அவங்கிட்ட எல்லாம் பர்சனலும் ஒன்றும் பேசவே முடியாது. ஆமா உங்களுக்கு இப்போ எந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லுங்க. நாங்களே சிறப்பாக தான் சொல்லுவோம் பதில். நான் அவரை லவ் பண்றேன். அவர் என்ன லவ் பண்ணணும். ஓ அப்படி நீங்க சொன்ன உடனே என்னன்னு தெரிஞ்சுக்காம அவரும் லவ் பண்ணணும் அப்படித்தானே? ஏன் நான் சொன்னா லவ் பண்ணக்கூடாதா? எனக்கு என்ன குறை? அவரை மாதிரியே நானும் யாரும் இல்லாத வளர்ந்தவ தான். என் காலேஜில் நான் படிக்கும்போது நானும் காலேஜ் டாப்பர் தான். இதை விட என்ன பொருத்தம் வேணும்? பண்ணலாம் நீங்க சொன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்க சூஸ் பண்ண ஆளு அப்படிலாம் சொல்ல மாட்டாரு மேடம். ஏன் சொல்ல மாட்டாரு? நீங்க மட்டும் ஆளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. லவ் பண்றீங்க. அவர் லவ் பண்ணக்கூடாதா? அவர் வாழ்க்கை நீங்களே வீணாக்காதீங்கண்ணா. ஓ மை காட் சீரியஸா பேசுறாங்க. நம்மளும் சீரியஸாவே மூஞ்சி வச்சுட்டு பதில் சொல்லுவோம். மேடம் லவ் பண்ணலாம். அதுல தப்பு கிடையாது. ஆனா ஆல்ரெடி அவர் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க மேடம். வேற ஒருத்தவங்க இருக்காங்களா? அப்ப இவர் லவ் பண்றாரா? ஆமா மேடம் லவ் பண்றாரு மேடம். அதனாலதான் உங்க லவ் அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு மேடம். ஆனா காலேஜ்ல எல்லாரும் இவர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. பொண்ணுங்களை பார்த்தாலே நிமிந்து கூட பார்க்க மாட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க என்னன்னா லவ் பண்றாருங்கிறீங்க? ஆமா மேடம் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு தானே தெரியும். நாங்க தானே கூட இருக்கோம். அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு எங்களுக்கு தான் மேடம் தெரியும். நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் பேச்சு நம்பாதீங்க. ஏன் பேச்சு நம்புங்க. ஆமா யார லவ் பண்றாரு? நம்ம காலேஜ் அவங்க. ஆமா மேடம் நம்ம காலேஜ் தான் அவங்க. ஃபைனல் இயரா இல்ல தேர்ட் இயரா? யாரு? ஃபைனல் இயர் மேடம். ஃபைனல் இயரா? என்னால் நம்பவே முடியல. எல்லாரும் ஒரு ஆன்சர் தான் சொன்னாங்க. சரவணனுக்கு எந்த பொண்ணுகிட்டையும் பேசுகிற பழக்கம் இல்லை, எந்த பொண்ணையும் பார்க்குற பழக்கம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி அவர் லவ் பண்ணியிருக்க முடியும்? ஆமா மேடம் கரெக்டு தான். சரவணனுக்கு எந்த பொண்ணையும் பார்க்குற பழக்கம் இல்லை, எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசுகிற பழக்கம் இல்லை. அவர் லவ் பண்ணுறது தான் ஒரு பொண்ணே இல்லையே. பொண்ணு இல்லையா? ஆமா மேடம் பொண்ணே இல்லை. அவர் லவ் பண்ணுறது 3 பசங்களை. அந்த 3 பசங்க யாரு தெரியுமா? தோ நிற்கிறானே வசந்த், நான், வினோத், இன்னொருத்தர் இருக்கான் அஜய். எங்கள் 3 பேர் தான் மேடம். அவர் சின்சியராக லவ் பண்ணுறாரு. எங்கள் 3 பேரை தவிர இன்னொருத்தவனும் இருக்கான் நோட் பேப்பரில் சின்னன்னு. எங்கள் 4 பேர் தான் மேடம் லவ் பண்ணுறாரு. வேற யாரையும் அவர் சத்தியமாக லவ் பண்ணல மேடம். இப்படி 4 லவர் வச்சிருக்கிற ஒருத்தர் எப்படி மேடம் நல்லவராக இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. 4 பேரை லவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 5ஆவதா உங்களை லவ் பண்ண முடியுமா மேடம்? ஏய் ஏய் என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு சொல்லிட்டேன். எவ்வளோ பொறுமையாக நான் கேட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன். ஏய் எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. ஒரு பையன்கிட்ட எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணுன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. நீலாம் தூக்கிட்டு வந்துட்ட பத்தியா லவ்வை? ஒழுங்காக போயிட்டு சொல்லிட்டேன். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னுவாங்க. அது கரெக்டாக இருக்கு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நான் இவனை லவ் பண்ண வைக்கல. ஆல் தி பெஸ்ட் மேடம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மச்சான் என்னடா கம்முன்னு இருக்க? எங்களெல்லாம் நீ லவ் பண்ணலையாடா? டே போதும்டா கம்முன்னு இருடா. சும்மா இரு மச்சான். ஓவரா பண்றா திமிருன்னா. டேய் உங்களை தாண்டா லவ் பண்றேன். வேற யாரை லவ் பண்ணிட போறேன்? அப்ப லவ் யூ சொல்லு மச்சான். ஐ லவ் யூ டா மச்சான். ஐ லவ் யூ டா மச்சான். போதுங்களா மேடம்? உங்க முன்னாடி ஒரு டைம் நான் ப்ரப்போஸ் கூட பண்ண சொல்லிட்டேன்.
ப்ளீஸ் எங்கள் லவ்வர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம், கிளம்புங்க. எங்க 4 பேருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு லவ்வர், அது வசந்த் தான் மேடம். ப்ளீஸ் உங்களுக்காக அந்த ஒரு லவ்வரை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது மேடம். ஏய் கூடிய சீக்கிரமே உங்களுக்குலாம் ஒரு முடிவு கட்டுறான்னா உங்களெல்லாம் இவன்கிட்ட பிரிச்சு என் பின்னாடி ஜான்சி ஜான்சின்னு சுத்தி வர வச்சு அவனை கல்யாணம் பண்ணி காட்டுறனா இல்லையான்னு பாருங்கடா. ஏய் இவனுங்களை பிரிக்கிறேன்னு சவால்லாம் விட்ற வேலை வச்சுக்கிட்ட விளையாட்டுக்கு பேசினா கூட வாயை உடைச்சிடும். மரியாதையே கிளம்பு. பாக்குறேன்டா எவ்வளவு நாள் இவனுங்க கூட இருக்கானுங்கன்னு பாக்குறேன். பாரு நான் செத்தா கூட தூக்கி போடுற 4 பேரா இவனுங்க தான் இருப்பானுங்க. நல்லா பாரு, மரியாதையே கிளம்பு இப்ப. ஏய் நீ ஏன்டா சீரியஸ் ஆயிட்டு இருக்க? மேடம் கேட்டாங்க, நம்ம தான் விளக்கம் கொடுத்துட்டோம்ல, இதுக்கப்புறம் மேடம் மாறிடுவாங்க, நீ டென்ஷன் ஆகாத. மச்சான் மூட ஸ்பாயில் பண்ணாதடா. லவ் மூட்ல இருக்கும், லவ் மூட்லேயே இருப்போம். நம்ம பாண்டிங்கை யார் நினைச்சாலும் காலைக்க முடியாது. வேலையை பாருடா, அவ கிடக்குறான். ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டான். ப்ரப்போசல். ஏய் எதுக்கு இப்போ வந்திருக்கேன்? ரூமில் வரும்போது ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், கதவை தட்டிட்டு கேட்டுட்டு வான்னு. கேட்டுட்டு வர அவசியம்லாம் எனக்கு கிடையாது. ஜஸ்ட் உனக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தியா? ஆமா, ஃபர்ஸ்ட் உன்னை நான் பார்த்த நாள், லவ் ப்ரப்போஸ் பண்ண நாள் எல்லாமே இன்னைக்கு தான். அதான் உன்னை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஐயோ, அதையும் தாண்டி இன்னைக்கு தான் நீ பங்கப்பட்ட நாள், அசிங்கப்பட்ட நாள், இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையாமா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால தான் உன்னை அடைஞ்சே தீர்வான்னு இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுங்களை உன்கிட்ட இருந்து பிரிக்காம ஓயவே மாட்டேன். வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம். வினோத் இங்கே தான் இருந்தான், திருப்பி அவனே ஆன்சர் சொல்லியிருப்பான். லேட்டாக வந்துட்டியம்மா. பாக்குறேன்டா பாக்குறேன். நல்லா பாரு, ஆனால் வெளியில் போய் நின்று எங்கே வேணா பாரு, என் கேபின் நினைக்காத. மரியாதையே கிளம்பு. நீ எவ்வளோ பண்ணாலும் நான் மாற போறது கிடையாது. நீ வேணான்னு சொல்ல போறது கிடையாது. உன்னை அடைஞ்சே தீர்வேன்டா. உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? அசிங்கமா இல்ல, நீ என்னோட பொருள். ஏய் நீ சொல்கிற லாஜிக் படி அப்பவும் நான் உன் பொருள் கிடையாது, இப்பவும் நான் உன் பொருள் கிடையாது. இப்போ நான் இன்னொருத்தியோட புருஷன், அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொருத்தியோட புருஷனா ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே நீ என் பொருள் தான், எனக்கானவன் தான். நீ தான் தேவையில்லாம தப்பான இடத்த சூஸ் பண்ணி போய் உட்காந்துருக்க. நான் லைஃப்பில் கரெக்டாக சூஸ் பண்ணதே என் கல்யாணம், என் அன்பு தான். இப்போ தான் நான் வாழ்க்கையிலே நல்லா இருக்கேன். மரியாதையே சொல்கிறேன், கிளம்பிடு. அதுவும் எனக்கு இப்பதானே புரியுது. தழைய புடவை கட்டிக்கிட்டு தானே உன்னை மாய்க்கிட்டு இருக்கா. அதான் இதுக்கப்புறம் நானும் புடவை கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். புடவை கட்டினவங்களாம் பொண்ணுன்னு யாருமா சொன்னா? நீலாம் அந்த கேட்டகரியிலே கிடையாது. அதுவும் புடவை கட்டிட்டு என் அன்பு கூட கம்பேர் பண்ற. உனக்குலாம் அசிங்கமாவே இல்லை? என் அன்பு கால் தூசிக்கு கூட நீலாம் வர மாட்டடி. பொண்ணுன்னு மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டின்னு சொல்ல வைக்கிறேன். அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். ஏற்கனவே ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கியிருக்க வசந்த் விஷயத்துல. திரும்ப அன்பு விஷயத்த பேசி அடி வாங்கிடாத. நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். நீ மனுஷனா இருக்க வேணாம், எனக்கு புருஷனா இரு, அது போதும். ஜான்சி தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. நான் என் லைஃபை தேடிக்கிட்டேன், அதே மாதிரி போய் நீ உன் லைஃபை தேடுற வேலையை பாரு. நல்ல பொண்ணு நீ. என் விஷயத்துல மட்டும்தான் இவ்வளோ கேவலமாக நடந்துட்டு இருக்க. ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேது. எனக்கு விருப்பம் தான், நான் எப்போவோ சொல்லியிருப்பேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஆன்சர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற என்கிட்ட நீ என்னத்தை எதிர்பார்க்குறேன்னு எனக்கு புரிய மாட்டேது. நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு. நீ புடிவாதத்தில் தான் என்ன அடையணும்னு நினைக்கிறியே தவிர என்னை பிடிச்சோ இல்லை மற்றபடி என் மேலே ஒரு லவ் வச்சோலாம் நீ பண்ணல. என் மேலே வந்திருக்கிறது சொல்ல போனால் உனக்கு லவ்வே கிடையாது, புடிவாதம். புடிவாதமா, லவ்வா, பிடிச்சதா, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு சரவணன் வேணும். ஒன்றும் வச்சுன்னு பார்க்குறேன். மரியாதையே வெளியில் போ. ஏய் ரூம்குள்ள வரும்போது கேட்டுட்டு வரணும்னு தெரியாதா? கேட்டுட்டு வரணுமா? யாரை சொல்கிறான்? அன்பு எப்போ வந்தா? இப்பதான் டாக்டர். உன்னதான் கேட்டேன், ஒரு ரூம்குள்ள தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? பதில் சொல்லு. ஏய் யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? மரியாதையே வெளியில் போ ஜான்சி. நான் ஏன் வெளியில போகணும்? நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன், அவ்வளோதான். பேசணும். என் பொண்டாட்டி வந்திருக்கா என்கிட்ட பேசுறதுக்கு. நீ கிளம்பு, நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. நான் பேசணும் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், அதுக்கப்புறம் தானே அவங்க வந்தாங்க. அவங்கள வெளில வெயிட் பண்ண சொல்லு. அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது. மரியாதையா கிளம்புன்னு சொல்லிட்டேன். கிளம்ப முடியாது. டாக்டரே கோவப்படாதீங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க அவங்கள்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அதான் அவளே சொல்றாள, வெளியே அனுப்பு. அன்பு நீ எதுக்கு வெளியில் போகணும்? நீ இரு, அவங்க வெளில போவாங்க. நான் வெளியில போக முடியாது, நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன். நீ அவளை வெளில அனுப்பு. டாக்டரே நான் போறேன், நீங்க ஏதாவது பேசுவீங்க. நான் எதுக்கு நடுவில் தான். நீ தான் நடுவில் வந்த. சரவணனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீ தான் நடுவில் வந்திருக்க. சரவணனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கா டாக்டர் ஏன் சொல்றீங்க? வாயை மூடுடின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் மரியாதையே கிடையாது உனக்கு. டாக்டரே என்ன சொல்றாங்க அவங்க? எனக்கு புரியல. என்ன உனக்கு புரியல? இப்படி அம்மாஞ்சி மாதிரி பேசியே தான் ஒன்றும் தெரியாத அவனை மயக்கி வச்சிருக்கேன். இப்படி அம்மாஞ்சி மாதிரி பேசியே தான் அவனை வளைச்சு போட்டு வச்சிருக்கேன். நான் வளைச்சு போட்டு வச்சிருக்கேனா? தப்பா பேசாதீங்க. ஏய் மரியாதையா வெளியில போயிடு. இதுக்கப்புறம் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன்.
என்ன சரவணா கோவம் வருது? உண்மை தானே? நான் உன்னை லவ் பண்ணது உண்மை தானே? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது உண்மை தானே? அவள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதில் என்ன இருக்கு? நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்களா? நீ தான் உன் டாக்டருக்காக எது வேணாலும் பண்ணுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், பண்ணுறியா? என்ன பண்ணணும்? வேணாம், வாயை மூடு. உன் லிமிட்டை கிராஸ் பண்ற ஜான்சி. நான் லிமிட்டெல்லாம் கிராஸ் பண்ணல, சொல்லி புரிய வைக்கிறேன். புரியுதான்னு பார்ப்போம். உனக்கும் சரவணனுக்கும் ஏன் மேரேஜ் நடந்தது தெரியுமா? டாக்டருக்கு என்ன பிடிச்சிருந்தது, அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உண்மையை சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோண்ணே. வேணாம், வாயை மூடிடு. அவர் அப்படிதான், நீ நான் சொல்கிறத கேளுன்னு. உங்கள் டாக்டருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? கூடவே ஒருத்தன் இருப்பானே வசந்த், அவனை ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சப்போ அவங்க அண்ணன் திடீர்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ட்டான். ஸோ அப்போ யாருக்கு அசிங்கம்? வசந்த் குடும்பத்துக்கு அசிங்கம். அந்த அசிங்கம் அவனுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மற்றபடி உன்னை காதலிச்சுலாம் ஒன்றும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ புரிஞ்சுதா? வசந்துக்கு ஒன்றுனா உன் டாக்டர் என்ன வேணாலும் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது வசந்த் குடும்பத்துக்கு அசிங்கன்றப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்காம வேற என்ன பண்ண சொல்கிறேன்? அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர மற்றபடி உன் மேலே பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மற்றபடி சரவணன் உன்னை காதலிச்சுலாம் கல்யாணம் பண்ணிக்கல. வசந்துக்காகவும் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர அவர் மனசுலலாம் நீ இல்லை. தேவையில்லாத கற்பனையாக வளர்த்துட்டு இருக்காத. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன்னை காதலிச்சு உன்னை பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் தான் சொல்லியிருக்கானே தவிர உண்மையாகவே உன்னை காதலிச்சுலாம் கல்யாணம் பண்ணிக்கல. ஏய், மரியாதையா வாயை மூடு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன பொம்பளன்னு கூட பார்க்க மாட்டேன். அவர் கோவப்பட்ட போறாரு. உனக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? அக்கா, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டுக்கோ. அக்கான் தான் நீ கூப்பிடணும், மோர கரெக்டு தான், கூப்பிடு. நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்பு, நீ வாயை மூடு. எந்த பதிலும் நீ யாருக்கும் சொல்ல தேவையில்ல. ஏன் சரவணா, அவள் பேசிட்டோம், நீ ஏன் தடுக்கிற? நான் தான் ஒரு சின்ன குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சிருக்கனே. இதுக்கப்புறமும் அவளுக்கு புரியாமலாம் இருக்க போகுது. இதுக்கப்புறமும் உன் லைஃப்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா இருக்க போறா. கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேசியே தீர்த்துட்டு வரேன். நீ ஃபீல் பண்ணாத. உனக்குலாம் அடிக்காம புரியாதுல்ல? டாக்டரே, நீங்கள் கோவப்படாதீங்க. அந்த அக்கா என்கிட்ட தானே கேட்குறாங்க, நான் பதில் சொல்கிறேன். அன்பு, நீ யாருக்கும் இந்த பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீ என் பொண்டாட்டி, அது எனக்கு தெரியும். அவளுக்கு ஒன்றும் நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்ல. நீ வா, நம்ம போகலாம். இல்லை டாக்டரே, அந்த அக்காவுக்கு நான் பதில் சொல்லணும். அவள் தான் ஆசைப்படுறாளே, சொல்லட்டும். சரவணா, நீ ஏன் அவசரப்படுற? சொல்லுமா, நீ சொல்லு, என்ன சொல்ல போற? அக்கா, நீங்கள் என்ன சொன்னீங்க? டாக்டருக்கு என்னை பிடிச்சி போய் அவர் கல்யாணம் பண்ணலையா? வசந்த் மாமாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா சொன்னீங்க. ஆமாம், அதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன? சந்தேகம்லாம் இல்லைக்கா, எனக்கு தெரியும் என் டாக்டர் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. உங்களுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு கூட வரல, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அன்பு, பாய மூடுன்னு சொன்னேன். நீங்கள் கம்முன்னு இருங்க டாக்டரே. அந்த அக்காவுக்கு புரியலல்ல, நான் புரிய வைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வசந்த் மாமா குடும்பம் அசிங்கப்படணும், வசந்த் மாமா அசிங்கப்படுவாரணும் என்னை என் டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கல. என்னை என் டாக்டர் எவ்வளோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தான் தெரியும். நான் தான் சொன்னனே, நீ பைத்தியக்காரத்தனமாக நம்பிட்டு இருக்கேன்னு. அப்படி ஒன்று எல்லாரும் நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ. அக்கா, எனக்கு தெரியும், நான் பைத்தியக்காரத்தனமாலாம் நம்பலை. எனக்கே நல்லா தெரியும். யார் எனக்கு சொல்லலாம் தேவையில்ல. இந்த அன்பு குழந்தை மாதிரி தான் இருப்பா, நல்லது கெட்டது தெரியாமல் தான் இருப்பா. ஆனால் ஒருத்தவங்க காட்டுற பாசம் உண்மையாக பொய்யான்னு தெரியாத அளவுக்குலாம் நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுக்கா. நீங்கள் சொன்னீங்கல்ல, வசந்த் மாமா குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, வசந்த் மாமாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. எங்கள் அஸ்வின் மாமா யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வராமல் இருந்திருந்தா கூட என் டாக்டர் என் மேலே இருந்த காதலை வெளிப்படுத்தியிருப்பாரு. வசந்த் மாமா காலில் உந்தாச்சும் என் டாக்டர் என்னை என் அன்பழகி கூட சேர்த்து வச்சிருங்கன்னு கேட்டிருப்பாருக்கா. ஏன்னா என் டாக்டர் என்னை தடவை பார்க்கும்போதே அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னார். அதுவும் எந்த காரணத்துக்காக என்ன பிடிச்சிருச்சுன்னு சொன்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என் டாக்டர் என்ன ஆத்தா மாதிரி பார்க்குறேன்னு சொன்னார். அம்மா மாதிரி, உங்களுக்கு புரியுதா? என்ன அம்மா மாதிரி பார்க்குறேன்னு சொன்னார். அம்மா மாதிரி பிடிச்ச பொண்ணை தான் அவர் வாழ்க்கைக்கு வேணும்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா நான் பார்த்த உடனே இருந்திருக்கேன். பார்த்த அன்னைக்கு அவருக்கு அடிபட்டோடனே அக்கறையாக நான் பார்த்துக்கிட்டேன். அந்த ஒரு நாள்லே என் டாக்டருக்கு என்ன பிடிச்சிருச்சு. என் டாக்டருக்கு என்ன பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா எடுத்துக்கல தெரியுமா? அவரை நான் பார்த்த பார்வையில் அவருக்கு நான் அம்மா பாசத்தை கொடுத்துருக்கேன். அதனால தான் என் டாக்டருக்கு என்ன பிடிச்சி போச்சு. அம்மா மாதிரி பிடிச்ச யாரையாவது வேணும்னே கல்யாணம் பண்ணிக்கிறதோ, யாருக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதோ பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? அது நடிப்பாக இருக்குமா? அம்மா பாசன்றது நடிப்பே கிடையாதுக்கா. இந்த உலகத்திலே ஒரு உண்மையான பாசம் இருக்குது அப்படின்னா அது அம்மா வைக்கிற பாசம் தான் பிள்ளைங்க மேலே. அப்படி இருக்கும்போது ஒரு அம்மாவை நினச்சி என் டாக்டர் என் மேலே வச்ச பாசம் எப்படிக்கா பொய்யா போயிருக்கும்? அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பொண்டாட்டியை கூட நினச்சி பார்த்தது. முத என் டாக்டர் என்னை பார்த்த பார்வை அம்மான்ற பார்வை தான்.
அது பொய் இல்லைக்கா, எனக்கு நல்லாவே தெரியும். உனதன்பை மனம் ஏங்கி உயிர் தினம் துடைக்குது விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நனைக்குது உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன் ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுக்கிறேன் அப்பா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே ஏன் டாக்டர் முதல்ல என்கிட்ட உணர்ந்தது தாய் பாசம் தான். எங்க அண்ணன் என்கிட்ட வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுச்சு. அப்ப நான் சொன்னேன், அது எப்படின்னா ஒரே நாள்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப எங்க அண்ணன் சொல்லுச்சு, ஒரு தாய்கிட்ட ஒரு தாரத்தை உணர முடியாதுமா, ஆனா ஒரு தாரத்துக்கிட்ட ஒரு தாய் பாசத்தை உணர முடியும். அப்படிதான் அந்த மனுஷன் உன்கிட்ட ஒரு தாய் பாசத்தை உணர்ந்திருக்காரு. அவர் தாமா உன்னை கண்டிப்பா காலம் பூரா சந்தோஷமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி தான் எங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணுச்சு. என் டாக்டரே என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சிருந்தா கூட எங்க அண்ணன் என்கிட்ட போய் சொல்லியிருக்காது. எங்க அண்ணன் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேடி தராது. என் டாக்டர் எல்லாமாவும் எனக்கு இருப்பாருன்னு தெரிஞ்சுதான் எங்க அண்ணன் என் டாக்டருக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுது. அதே மாதிரி தான் என் டாக்டரும் என்னை தாயாவும் தாரமாவும் நினைச்சதுனால தான் என் கையை பிடிச்சாரு. மற்றபடி யாருக்காகவும் யார் சொன்னாங்கன்றதுக்காகவும்லாம் என்ன அவரு கல்யாணம் பண்ணிக்கலக்கா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் தப்பாக பேசி என் மனசை கஷ்டப்படுத்தணும்லாம் நினைக்காதீங்க. நான் கஷ்டப்பட மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரியும் என் டாக்டருக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவமான பொருள் பொண்டாட்டி அப்படின்னு. இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீ சொல்கிற காரணத்தை நான் ஏற்றுக்கிறேன்னே வச்சுக்கோயேன். படிக்காத நீ எங்க, படித்த அவர் எங்க, அவருக்கு தகுதியான பொண்ணா நீ? அக்கா, ஒருத்தவங்க வாழறதுக்கு படிப்போ காசு பணமோ எதுவுமே முக்கியம் இல்லைக்கா. ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அன்பா வாழற வாழ்க்கை தான் முக்கியம்னு எங்கள் அண்ணனை சொல்லும், என் டாக்டர் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது என் டாக்டர் வாழ்க்கையில் நான் அவருக்கு பொக்கிஷமாக தான் இருந்திருக்கேனா அவர் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது என் டாக்டருக்கு நான் வசதி தானேக்கா. நீ முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்க. இந்த பாசெல்லாம் ஒன்றும் வசதி கிடையாது. அவர் உங்ககிட்ட சும்மா தான் அந்த மாதிரி பேசி பழகிட்டு இருக்காரு. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி ஒரு காரணமும் கிடையாது. அவருக்கு நீ பொருத்தமானவளும் கிடையாது. அக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் பொருத்தமானவ இல்லைன்னெலாம் சொல்லாதீங்க. என் டாக்டருக்கு நான் மட்டும்தான் பொருத்தமானவ. என் டாக்டரை நான் மட்டும்தான் பத்திரமா பார்த்துப்பேன். என் டாக்டரை நான் மட்டும்தான் ஆத்த மாதிரி பார்த்துப்பேன். எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை வீணாக்க தான் போகிறேன். நான் வீணாக்கலாம் மாட்டேங்க்கா. என் டாக்டர் என் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பார். நான் என் டாக்டர் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன். என் டாக்டருக்கு என்னை அவ்வளோ பிடிக்கும். என் கூட இருக்கும்போது மட்டும்தான் என் டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவார். தகுதியானவங்க தான் எப்பயுமே ஒன்று சேரணும். தகுதி இல்லாதவங்க ஒன்று சேர்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் டாக்டர் நல்லா படிச்சிருக்காரு, நீ படிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது உன் டாக்டருக்கு நீ பொருத்தமான பொண்ணா? இதே என்ன சொல்கிறியா? நான் அவர் கூட படிச்சிருக்கேன், அவருக்கு எல்லா விதத்துலையும் பொருத்தமாக இருக்கேன். இதே எங்கள் 2 பேருக்கும் பொருத்தமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி அவர் சந்தோஷமாக இருப்பார்? இல்லைக்கா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களே என் டாக்டரை காதலிக்கணும்னு நினச்சிங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன காதல் அவர் புரிஞ்சு தானே இருந்திருக்கணும். காலேஜ் படிக்கும்போதே அவர் நீங்கள் காதலிச்சேன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் காதல் ஏன் என் டாக்டருக்கு புரியல? சொல்லு, கேட்குறால பதில் சொல்லு. என் அன்பை நீ கஷ்டப்படுத்துருவேன்னு நினச்சேன், ஆனால் என் காதல் எல்லாத்தையும் ஜெயிச்சு நின்றுச்சு. அவள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னாலே போதும். என்ன திமிரா உனக்கு? எனக்கு திமிரெலாம் இல்லை, உனக்கு தான் திமிர் அதிகமாகிடுச்சு. அதை அடக்கிறதுக்கு நான் தான் வேணும்னு நினச்சேன். இல்லை, என் அன்புவே போதும். சொல்லுங்கக்கா, உங்கள் மேலே ஏன் என் டாக்டருக்கு காதல் வரல? நீங்கள் தான் காதலிக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்போ அவர் காதலிச்சிருக்கலாம்ல, ஏன் உங்களை காதலிக்கல? ஒருவேளை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட இருந்ததுனால என் மேலே காதல் வராமல் இருந்திருக்கலாம். என் மேலே வந்த காதல் கூட அவன் கண்ணை மறைச்சிருந்துருக்கலாம் எல்லாரும் கூட இருந்ததுனால. அப்படிலாம் இல்லைக்கா. யார் கூட இருந்தாலும் யார் இல்லைனாலும் நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்ம மேலே இருக்கிற காதலை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் போய் காதலிக்கிறேன்னு சொன்னேனே, அதே மாதிரி என் டாக்டர்கிட்ட நான் காதலிக்கிறேன்லாம் சொல்லலை. என் டாக்டரே தான் வந்து என்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தான் என் டாக்டரோட பாசம் எனக்கு பிடிச்சி போய் நாங்கள் இப்போ காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி யார் சொல்லியுமோ யார் தடுத்துமோ காதல் நிற்காதுக்கா. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வைக்கிற பாசத்தை யார் குறுக்க வந்தாலும் தடுக்கலாம் முடியாதுக்கா. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலே யாரும் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது. இந்த நாளில் அசிங்கப்படணுன்னே ஏதாவது தலையெழுத்து உனக்கு எழுதியிருக்கான்னு தெரியல. அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க, மரியாதையாக போயிடு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறதை நான் விரும்பல. போ, ஒழுங்காக போ. ரொம்ப ஆடாத சரவணா, கண்டிப்பாக ஒரு நாள் அடங்கியே தருவேன். அவளுக்கு புரியல நீ என்ன பண்ணுற அவன் என்ன பண்ணுறான்னு. உங்கள் 2 பேருக்கும் புரியிறப்ப இதுக்கு அதிலே கிடையாது, ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான். அவள் அழகில் மயங்கி உனக்கு வந்தது தான் நல்லாவே தெரியும்.
ஐயோ அக்கா, உங்களை பார்க்கும்போதெல்லாம் நான் கலரும் கிடையாது, அழகும் கிடையாது. அழகை பார்த்து வர்றதும் காதல் கிடையாதுக்கா. உங்களுக்கு தப்பு தப்பாக புரியுது எல்லாமே. உங்களை யாரோ வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இனிமேல் நான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன்னு என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லித்தரேன். சூப்பர் ஆன்சர் டி அன்பு. ஆமாம் டாக்டரே, இந்த அக்காவை யாரோ வளர்க்க தெரியாமல் தான் வளர்த்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தப்பு தப்பாக ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த அக்கா எல்லாரையும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அக்கா, படிப்பையும் தாண்டி நிறைய விஷயம்லாம் இருக்குக்கா. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே தான் குடும்பம் நடத்த முடியும், வாழ்க்கை நடத்த முடியும். இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இனிமேல் உங்களுக்கு நான் எல்லாம் நல்லது கெட்டதையும் சொல்லித்தரேன்னு. சூப்பர் டி அழகி, சொல்லிக் கொடு. அப்போ வச்சு இந்த மரமண்டிக்கு ஏறி தொலைக்குதான்னு பார்ப்போம். ஏய், ஓவராக போயிட்டுருக்கீங்க, சொல்லிட்டேன். அங்கே ஏமா ஓவரா போக போகிறோம்? நீ தான் அப்பப்பி வந்து ஓவரா பேசி அசிங்கப்பட்டுட்டு போற. இதுக்கெல்லாம் நாங்கள் காரணமாக முடியுமா என்ன? டாக்டரே, அந்த அக்காவை திட்டாதீங்க. பாவண்ண, நான் அந்த அக்காவுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு. யாரை எப்படி புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். எங்கள் அண்ணன் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நான் கற்றுத்தரேன்னு. போதுமா? எனக்கும் என் அன்பழகிக்கும் உண்டான காதல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியா? இதுக்கப்புறமாச்சும் திரும்பி தோலை கிளம்பு. போகிறேன், ஆனால் கண்டிப்பாக உன்னை அடையாமல் விட மாட்டேன். ஐயா அக்கா, அப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. இவர் ஏன் புருஷன், அதனால நீங்கள் அடுத்தவங்க புருஷன் மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாதுக்கா. இது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்கள்கிட்ட மாற்ற வேண்டிய விஷயமே இதுதான். ஏய், நீ அம்மாஞ்சி மாதிரி பேசுறது அவனுக்கு வேணா அழகா இருக்கலாம், எனக்கு அப்படியே மண்டல ஏறு டென்ஷன் பண்ணுது சொல்லிட்டேன். அக்கா, அம்மாஞ்சி மாதிரி பேசுறதா அப்படின்னா என்ன டாக்டரே? அப்படின்னா என்ன? உனக்கு புரியாது, அந்த சோடா புட்டிக்கு புரியும். அதுக்கு புரிஞ்சாலே சரிதான். ஏய், சீ வெளில போ. ஐயோ டாக்டரே, ஒரு பொம்பளை பிள்ளைய சீ இல்லாம பேசுவாங்க, அந்த அக்கா புரிஞ்சுப்பாங்க. நீங்க அவங்கள திட்டாதீங்கன்னு. பாத்தியா, என் அன்பை பாத்தியாடி? அவ கால் தூசிக்கு கூட வரமாட்டான்னு நான் சொன்னல. அது நேரா கண் கூட பாத்துக்கோ. அவ்வளவுதான் அவ, அவ்வளவுதான் நீ. ஐயோ டாக்டர், அந்த அக்கா போச்சுட்டு போயிட்டாங்களா? பாவம். போனா விடு. ஹே, என் தலைக்கேறுற பொன் தடம் போடுற, என் உயிராடுற என்னடி மாயாவினி, என்னால மாத்துற அந்தரமாக்குற என்ன டாக்டரே, ஏன் அப்படி பாக்குறீங்க? என் அன்பு ஒரு நாள் எனக்கு புதுசா தெரியுறா. புதுசாவா? ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் அவள் வந்த பண்ணி கோவப்பட்டல. அப்போ எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அவளை பற்றி எப்படி சொல்கிறது, அவள் யாருன்னு நான் சொல்கிறது, இப்படி தான் பிடிவாதம் பிடிச்சிட்டு நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு நினச்சேன். இந்த உண்மை தெரியும் போது கூட எப்படி நீ இதை ஹேண்டில் பண்ண போகிறன்றதுனால தான் உன்னை நான் பேசாதன்னு கூட சொன்னேன். ஆனால் நீ எவ்வளோ அழகாக பதில் சொன்ன தெரியுமா? டாக்டரே, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியா தானே பதில் சொன்னேன், தப்பா எதுவும் சொல்லலையே. சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அழகாக சொன்னேன். என் அன்பு இவ்வளோ புத்திசாலியா? டாக்டரே, நான் அப்போ ரொம்ப புத்திசாலித்தனமா பேசணும். ஆமாண்டி அழகி, உண்மையா இந்த விஷயத்த ஒரு பொண்ணால் இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ண முடியுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அவள் சொன்னாலே படிப்புன்னு ஒரு விஷயம். படித்த பொண்ணாக இருந்திருந்தா கூட இப்படி அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாளா? புருஷனை புரிஞ்சிருந்திருப்பாளா? புருஷன் இப்படிப்பட்டவர்னு சொல்லி அவளுக்கு புரிய வச்சிருப்பாளான்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் என் அன்பு அவ்வளோ அழகாக பேசினான். டாக்டரே, அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுறது. அந்த முறையில் நீ அழகாக பேசி புரிய வச்சேன்னு சொல்கிறேன். உனக்கும் எனக்குமான பாசம், எந்த விதமான பாசம், எனக்கு தாரமும் நீந்தான் தாயும் நீந்தானே. ஸோ அவளுக்கு அழகாக புரிய வச்சுட்டு இதை விட ஒருத்தவங்க புரிய வைக்க முடியுமா என்ன? அதனால தான் சொல்கிறேன், என் பொண்டாட்டி ஒரு நாள் எனக்கு புதுசாக தெரியுறேன்னு. டாக்டரே, நான் உங்களை காணம் தான் தேடிக்கிட்டு வந்தேன் தெரியுமா? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, டாக்டர் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். என்னதான் நான் அங்கே எல்லாரும் கூட இருந்தாலும் உங்களை காணா அப்பப்போ எனக்கு தேடுது தெரியுமா? அதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படிதான் இருக்கணும். மாமாவை பார்க்காம பொண்டாட்டியால இருக்க முடியல, அதான் தேடிட்டு வந்துட்டா. அப்படி நீங்கள் ஒரு மாதிரி பேசுவீங்க அப்படி. ஏய், என்ன எழுந்து வர இரு. வேணாம், நீங்கள் உட்காந்தே பேசுங்க. பேச முடியாதுங்க மேடம். டாக்டரே, ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னடி கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டேன்? டாக்டரே, எல்லாரும் சொல்கிறது இருக்கட்டும், திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன்னு கூட நினச்சிக்காதீங்க. நான் யார்கிட்டையும் என் டாக்டரை விட்டு தர மாட்டேன். என் டாக்டரும் என்னை விட்டு தர மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு தோணுது. என்ன கேட்கணும்னு தோணுது என் அழகிக்கு? டாக்டரே, அந்த அக்கா சொன்ன மாதிரி நான் படிக்கலன்றது என்னைக்காவது உங்களுக்கு குறைய தெரிஞ்சிருக்கா? உங்களுக்கு பொருத்தமான பொண்டாட்டி இல்லைன்னு என்னைக்காவது தோணியிருக்கா? டாக்டரே, என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்ல வியாக்கியானம் பேசிட்டு இப்போ கேட்ட பற்றியா ஒரு கேள்வி, அதுதான் இப்போ எனக்கு டென்ஷன் ஆகுது. டாக்டரே. என்னடி டாக்டரே, நீ தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டியே, அப்போ அதெல்லாம் என்ன பொய்யாவ சொன்ன? இந்த டாக்டருக்கு நீ யாரு, எதனால் உன்னை பிடிச்சது, நீ படிக்காதது பெரிய விஷயமா எனக்கு ஒரு நாள் கூட தோணுதில்லன்னு உனக்கு தெரியாதா? அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இப்போ உன் மூலம் என்ன கொண்டு போய் அடகு கடையில் வச்சுட்டு வந்த? அப்படிலாம் இல்லை, என் டாக்டரை பற்றி எனக்கு தெரியும். இருந்தாலும் என் டாக்டருக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன். என் டாக்டரை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டேன். அதனால தான் கேட்குறேன்.
சந்தோஷமா வச்சுக்க மாட்டியா? சந்தோஷத்துக்கு என்னைக்கடி எனக்கு குறை வச்சிருக்க? நான் கஷ்டப்படுற மாதிரி நீ ஒரு நாள் கூட நடந்துக்கிட்டது கிடையாது. எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை நீ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிற. இதை விட சந்தோஷமா இருக்க முடியுமான்னு என் லைஃப்பில் நான் உணர்ந்து பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு என் பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறா. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி நீ என்கிட்ட கேட்கலாமாடி? எனக்கு புரியுது டாக்டர், நான் உங்களை சந்தோஷமாக தான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் சும்மா தான் கேட்டேன். நீ இப்படி கேட்டது உண்மையிலே எனக்கு கஷ்டமாக தாண்டி இருக்கு. எதுக்கு நீ இப்போ இப்படி கேட்டா? நான் சும்மா கேட்டேன். ஏன் திருப்திக்காக நீங்கள் ஒரு வாட்டி பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே நடிச்சிருவா. மாற்றி பேசாதடி. வர வர நீ பொண்டாட்டியாவே மாறிக்கிட்டு இருக்க மாற்றி பேசுறதுலலாம். பொண்டாட்டியாவே மாறிக்கிட்டு இருக்கேனா? நான் உங்கள் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி இல்லை. இப்படிலாம் கேள்வி கேட்டா நீ என் பொண்டாட்டி இல்லை. டாக்டரே, நான் மட்டும்தான் உங்கள் பொண்டாட்டி. நான் தான் உங்கள் பொண்டாட்டி சொல்லிட்டேன். சும்மா கூட அந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அன்பு கஷ்டப்படுவா. ஏய், உடனே நான் சமாதானப்படுத்துற மாதிரி வச்சிருவா சுச்சுவேஷனை. கேட்டதெல்லாம் இவ. இப்போ நான் பதில் சொன்னதுக்கு இவளுக்கு அப்படியே கோவம் வருது, மூஞ்சி சோகமாக போகுது. அப்படி தானே? சரி, நான் எதுவும் பேசல. நீங்களும் எதுவும் விளக்கம் கொடுக்க வேணாம். என் டாக்டர் பாசம் என்னன்னு எனக்கு தெரியும், அன்பழகி பாசம் என்னன்னு டாக்டருக்கு தெரியும். சரியா டாக்டரே? அப்படிவா வழிக்கு. ஆமாம், இப்போ நீ டாக்டரை கடுப்பேற்றி பார்த்ததுனால டாக்டருக்கு ஒன்று தரணும். நல்ல ஆளாக இருப்பாரு டாக்டரு. டாக்டருக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசி டாக்டரை எவ்வளோ வசதியாக பேசியிருக்கேன். இதுவே டாக்டருக்கு 10 முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு டாக்டர் வேணும்னே பண்ணுறாருமா. சரியான காரியக்கார் தான். ஆமாம், காரியக்கார் தான். பொண்டாட்டி விஷயத்தில் டாக்டர் காரியக்கார் தான். ஒழுங்கா கொடுத்துரு. ஐயோ டாக்டரே, நீங்கள் தானே சொன்னீங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வேலை செய்கிற இடம் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு. அதனால எங்களை கொடுக்கக்கூடாது டாக்டரே. கொடுக்கக்கூடாதா? அப்படியா? என் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காளே. அப்போ வா, வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் நீ பார்க்கலாம். அப்படியா? வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சோ? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என் அன்புக்கிட்டே எனக்கு ஒரு கிஸ் வேணும். அப்படி இல்லைன்னா டாக்டர் கோச்சு பாரு சொல்லிட்டேன். ரெடியாரு, வீட்டுக்கு போனோன்னு கண்டிப்பாக கொடுக்குறேன். டாக்டரே, நான் என்ன பண்ணேன் இப்போ உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு? டாக்டர் விடுங்க ஒழுங்கா. விட முடியாதுரி. பின்ன டாக்டருக்கு நான் பொண்டாட்டி மாதிரி இருக்கேனா, பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறேன், நான் 1000 கேள்வி கேட்குறேன். அதனால டாக்டர் கோச்சுக்கிட்டாரு தான். அவளுக்கு விளக்கம் கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீ ஒழுங்கா டாக்டருக்கு விளக்கம் கொடுக்கல. டாக்டரே திருப்பி கேள்வி கேட்டிருக்க. அதனால டாக்டர் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டாரு. அதனால அதை என் அன்பு தான் சரி பண்ணணும். டாக்டரே, ஆனால் நீங்கள் சரியான ஆள் தெரியுமா? நீங்கள் இதை வாங்கிறதுக்கு நல்லா போய் பேசுகிறீங்க. போய் பேசுகிறேன்னா? பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசாத புருஷன் தமிழ்நாட்டிலே கிடையாது. அதனால நான் ஒன்றும் விதி விலக்கு கிடையாது. அதனால போய் பேசலாம், தப்பு இல்லை. டாக்டரே, பொண்டாட்டிக்கிட்ட எல்லாருமே போய் சொல்லுவாங்களா? நீங்களும் போய் சொல்கிறீங்களோ? பொய்னா அந்த மாதிரி பொய் இல்லடி. மற்றவங்க எந்த மாதிரி பொய் சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஆனால் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த முத்தம் வாங்குறதுக்கு, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு, லவ் பண்ணுறதுக்கு, ஐஸ் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் டாக்டர் கொஞ்சம் பொய்யை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் என் அன்பு மகிட்ட காரியத்தை சாதிக்க முடியும். வர நல்ல ஆள் டாக்டர் நீங்கள். அழகி, உண்மையிலே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்காம பேசுறது, என் பொண்டாட்டி என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி அன்பு. டாக்டரே, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. கோச்சிக்கிறதுக்காக இல்லை, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கேட்டதை நான் கொடுக்கிட்டேன். என்ன கொடுக்க போறீங்க? அது டாக்டரே, அது எது? போங்க டாக்டரே, வேணும்னே நான் சொல்லணும். நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க டாக்டரே. சொல்லலடி, செஞ்சு காட்டுறேன். அப்பதான் உனக்கு புரியும். தப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. கொன்னத்தில் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. என் பொண்டாட்டியை நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கேன். இன்னைக்கு என் வாழ்க்கையிலே நான் என்னடா பண்ண போறேன்னு நினச்ச ஒரு விஷயம், உனக்கு எப்படிடா புரிய வைக்க போறேன்னு நினச்ச ஒரு விஷயம், அது எவ்வளோ ஈஸியாக நீ தட்டி தூக்கியிருக்க தெரியுமா? அந்த சந்தோஷத்துக்கு டாக்டர் என்னென்னவோ பண்ணுவேன். என் அன்பு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிருக்கிறதுனால இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ டாக்டரே. ஐ லவ் யூ என் அழகி. உங்கள் நெஞ்சில் இப்படியே சாஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருந்தா என் பொண்டாட்டியை எப்பவுமே நெஞ்சோட சாட்சி வச்சுக்க டாக்டர் ரெடி தான். சரி, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக அன்பு பேச்சு மாறக்கூடாது. கொடுக்கணும்னா கொடுப்பேன். என் டாக்டருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதை செய்ய மாட்டேன்னா நான் உங்களுக்கு என்னால் முழுசாக பொண்டாட்டியை தான் வாழ முடியல. இந்த மாதிரியாச்சும் நான் உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் கொடுக்கணும்ல. அதையும் தாண்டி வாழ்க்கையில் நிறைய இருக்குன்னு என் பொண்டாட்டிக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டேன். இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு அப்பப்போ டவுட் வந்துடுது. பேசாமல் அதை நடத்திட்டோம் அப்படின்னா என் பொண்டாட்டி அதை பற்றி பேச மாட்டான்னு நினைக்கிறேன். நடத்துவீங்க. என் பொண்டாட்டி நடத்த மாட்டேன்னா? நடத்தலாம். தப்பில்லை டாக்டர். கூடிய சீக்கிரம் எல்லாமே நடத்தலாம். அன்புமா கண்டிப்பாக அதுக்கெலாம் ஒத்துழைப்பு கொடுப்பான். அன்பழகிக்காக டாக்டர் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பாரான். என் பொண்டாட்டி இந்த மாதிரி என் பக்கத்தில் நின்று என்னை கட்டி பிடிச்சிட்டு என் நெஞ்சில் கை வச்சு பேசினாலே போதுண்டி, இந்த டாக்டர் வாழ்ந்துருவேன் கடைசி வரைக்கும். என் பொண்டாட்டி சூட்டில் வாழ்ந்தாலே எனக்கு போதுண்டி. என் பொண்டாட்டி கூட முழுசாக வாழணும்ல இன்னும் டாக்டருக்கு பேராசை வரல. அந்த பேராசை வரும்போது பார்த்துக்கலாம், சரியா? நீ இப்படி நின்று பேசுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? உன் மூச்சு காத்து என் மேலே படுது, நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற, இதெல்லாமே எனக்கு போதுண்டி பொண்டாட்டி. அப்படி ஜிவ்னு இருக்கு டாக்டருக்கு. நெஞ்சு குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி
அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம், முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டையா, அட முத்தமிட வேறு இடம் இல்லையா, மழை துளி தொல்லையா, அட அடைமழை காக்க எண்ணம் இல்லையா, சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தீது, அடி பூகம்ப வேளையிலும் இருவான் கோழி கலரிக்கொள்ளும், தேகத்தை அணைத்து விடு சுடும் தீ கூட அணைந்து விடும், அடவும் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாடும் தீவண்ணம் அறிவது, குளிரது குளிரது இரு உயிர் குளிரது காதல் உறவாடி, நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்சம். அன்புமாக்கு ஒரு மாதிரியா இருந்ததெல்லாம் வச்சு இப்படி கட்டி பிடிச்சி பேசுகிற அளவுக்குலாம் டாக்டர் கொண்டு வந்துட்டானே. இன்னும் எவ்வளவோ டாக்டர் பேசியே கொண்டு வந்துருவாரு. என் அன்புமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்பா. எனக்கு தெரியும். அப்போ பாரு, குட்டி அன்பழகி, குட்டி சரவணன் எல்லாம் வருவாங்க. டாக்டர் பார்த்தீங்களா எப்படி பேசுறீங்கன்னு? என் பொண்டாட்டி இன்னும் கொஞ்சம் நேரம் என்னை இப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்னான்னு வச்சுக்கோ, என் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு டாக்டர் என்னென்னவோ பண்ணிடுவார், எல்லையை மீறிடுவார். அப்புறம் அன்புமா வேணான்னு சொன்னாலும் கதை நடக்காது, வேணும்னு சொன்னாலும் கதை நடக்காது. டாக்டர் வேற மாதிரி பாப்பா அன்பு. அதனால நம்ம பூ மடிச்சலாம். போகலாம் டாக்டரே. என் அழகி கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள், நாளைக்கு நான் காண வருவாளோ, பாறைக்கு நீரூற்றி பூவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ.